ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஆடி 1ஆம் நாள் ஏகாதேசியும் நம்மளுக்கு வருகிறது. இந்த நீரை உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள், பணம் 10 மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இது என்ன நீர், இதுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும், பண வரவிற்காக கல்லுப்பை வச்சு இன்னொரு பரிகாரமும் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஆடி 1ஆம் நாள். ஆடி பிறந்தாலே எல்லாருக்குமே தெரியும், நாம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அவரவர்களினுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆடி வெள்ளி அன்றும் கூழ் ஊற்றி அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடை ரொம்ப சிறப்பாக அவங்க வழிபாடு செய்வாங்க. இது எல்லா ஊர்லேயுமே இன்றைய நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு அப்படின்னு ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த ஆடி மாசத்துல வரும். இந்த ஆடி 30 நாளுமே நாம அம்பிகையை சிறப்பாக வழிபாடு செய்து எவ்வாறு நாம வழிபாடு செய்யலாம், ஒவ்வொரு முக்கியமான விசேஷங்களுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு பதிவு கொடுப்பேங்க. இன்று ஆடி 1ஆம் தேதி நாம பண வரவிற்காக ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம்னு கூட நீங்க வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது, எல்லாராலையும் செய்யக்கூடியது. இது செஞ்சா பண வரவு அதிகரிக்குமாமா, எல்லாருமே சொல்றாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு. ஆனா எதுவுமே நீங்க என்ன பண்ணலான்னா நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த ஒரு பரிகாரம், அது நான் சொல்றத மட்டும்தான்னு கிடையாது. வேற யூடியூப் சேனல்ல கூட ஏதாவது பண வரவிற்கு அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை நம்பிக்கையோட செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பலனளிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டாங்க செஞ்சு பார்ப்போம், பணம் பெருகுதா இல்லையான்னு. பணம் பெருகவும் அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் யாரு எந்த சேனல்ல சொன்ன பரிகாரத்தை செஞ்சாலும் சரிங்க, அது பலன் அளிக்காது. இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, இதோட சேர்த்து உங்களுடைய முயற்சியையும் செய்யுங்கள். அந்த முயற்சியை தோல்வியடைய விடாமல் வெற்றி அடைய செய்யும். இப்போ நீங்க இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வர்றீங்க. ஒரு ஒரு தொழில் முன்னேற்றத்திற்காக ஒரு தட்ட கடன் வாங்கியிருக்கலாம், இல்ல அந்த தொழில கடன் வாங்கி நீங்க வச்சிருப்பீங்க, அதுல லாபம் வராம இருக்கும். இந்த பரிகாரங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தொழில லாபத்தை கொடுக்கும். நீங்க இப்போ ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதுல லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது கிடைச்சிடும். அந்த தொழில் நல்லபடியா இருக்கும். இல்ல ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நினைச்ச வேலையை அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும். இப்படிதான் நாங்க சொல்ற ஒவ்வொரு பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்காக சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டுட்டு அதை நம்மளுக்கு சொல்றாங்களே, இது நம்மளுக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கும். எப்பவுமே எங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துக்காக சொன்ன எந்த ஒரு பரிகாரத்தையுமே நாங்க சொல்ல மாட்டோங்க. எல்லாராலையும் செய்யக்கூடியது, எல்லாருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நாம சொல்லுவோம். இதை நிறைய பேர் செஞ்ச சகோதரிகள் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, எனக்கு பாசிட்டிவா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப இன்றைய நாள் ஆடி 1ஆம் தேதி நாம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னா, ஒரு சொம்பு, கிளாஸு, இது கண்ணாடியில இருக்கலாம், இல்லைன்னா பித்தளை, மண்கலயம், இது 3 ஆகக்கூடிய ஏதாவது ஒரு பவுலா கிளாஸா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எது இருக்குதோ அதை வச்சுக்கோங்க. அதுல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே ஒன்னொன்னா போட்டுக்கிட்டே வாங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மஞ்சள், குங்குமம், இது 2ஐயும் போட்டுருங்க. அடுத்தது ஜவ்வாது, அரகஜா, பச்சை கற்பூரம், துளசி, ஏலக்காய் ஒரு 5 எண்ணிக்கையில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே அந்த நீரில் போட்டுட்டு நீங்க மாலை 6 மணிக்கு பூஜைகள் செய்வீங்க இல்லைங்களா, அப்ப இந்த நீரை தயார் பண்ணி உங்க பூஜை அறையில வச்சிருங்க. இது கூட கொஞ்சம் பூக்கள் தூவிக்கோங்க. அதை வீடு முழுவதும் தெளிக்கணும். அதனால கொஞ்சம் ஒரு வேப்பங்கொத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை உங்க பூஜை அறையில வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்வீங்க இல்லைங்களா, பூஜை வழிபாடுகள்லாம் முடித்த பிறகு இந்த நீரை அப்படியே எடுத்துட்டு உங்க வீட்டுல எல்லா பக்கமுமே தெளித்து விடுங்க. முன்னாடி, பின்னாடி, பாத்ரூம் எல்லா பக்கமுமே இந்த நீரை நீங்க தெளிச்சிடணும். இந்த நீரை ஏன் நாம இன்றைய நாள் தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே
பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தடைகளை விலக்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், தொழில்ல அதிகப்படியான ஒரு லாபத்தை ஏற்படுத்தும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கும். அதனால தான் இந்த நீரை நாம தெளிக்க சொல்றோம். அதுவும் இன்றைய நாள் ஏகாதேசி அப்படிங்கிறதுனால பணவரவிற்காக நாம என்ன பரிகாரம் செய்தாலும் அது நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த ஒரு எளிய விஷயத்தை இன்று மாலை 6 மணிக்கு செய்யுங்க. சரி, இன்னொன்னு, கடன் தீர்வதற்காக நாம இப்ப பண வரவிற்காக பார்த்துட்டோம். இப்ப கடன் தீர்வதற்காக நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் உப்பு. இன்றைய நாள் நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல இருந்து நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். இல்லைங்க, நாங்க பூஜைகளுக்காக பரிகாரங்களுக்காக தனியாவே ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சிருக்கோம், அதை எடுத்து பயன்படுத்தலாமா? தாராளமா பயன்படுத்தலாம். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உப்பை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதை நான்வெஜ் செய்கிறதுக்கும் நாம் அதை பயன்படுத்தியிருப்போம் இல்லைங்களா? அதனால் பூஜைகளுக்கும் சரிங்க, பரிகாரங்களுக்கும் சரி அந்த உப்பை நாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தாத உப்பு பாக்கெட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி உங்களுடைய இடது கையில் நீங்கள் எடுக்கணும். உப்பை இடது கையில வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கைப்பிடி கீழே சிந்தாம நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப யார்கிட்ட கடன் இருக்குது, இப்ப உங்க ஹஸ்பண்ட் மேலதான் கடன் இருக்குது அப்படின்னா உங்க ஹஸ்பண்டை நிக்க வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, அவரை மேல இருந்து அதாவது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை அப்படியே நீவி விட்டுருங்க. நம்ம சுத்துவோம் இல்லைங்களா, கண் திருஷ்டிக்காக சுத்துவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், அதே மெத்தடு. கிளாக் வைஸ்ல 3 முறை, ஆன்டி கிளாக்ல 3 முறை, அதே மாதிரி மேலிருந்து கீழே வரைக்கும் 3 முறை. உங்களுடைய கடன் எல்லாம் தீரணும், கடன் தீரணும். அவங்க என்ன உங்களுக்கு கடன், இப்போ நகைக்கடன் தீரணும் அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்றீங்க, நகைக்கடன் தீரணும், இல்லை பைக் லோன் தீரணும் அப்படின்னா அந்த இது என்ன உங்களுக்கு கடன் தீரணுமோ அதை சொல்லிட்டே நீங்கள் அந்த 3 முறை இந்த பக்கம் 3 முறை இடதுபுறம் 3 முறை, வலதுபுறம் மேலிருந்து 3 முறை, கீழிருந்து 3 முறை, இப்படி 9 முறை நீங்க சுற்றிட்டு இந்த உப்பை நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு வச்சு அந்த தண்ணியில கொண்டு போய் இந்த உப்பை போட்டுடுங்க. இப்ப இந்த உப்பு எப்படி கரைகிறதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் கரைந்து காணாமல் போய்விடும். அதுவும் இந்த ஆடி 1ஆம் தேதி நீங்க செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்கிக்கலாம். அந்த உப்பு கரைஞ்ச உடனே உங்க வீட்டு சிங்க்லயே ஊத்தி விட்டுருங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல ஊத்திருங்க. இந்த 2 பரிகாரங்களையும் இன்று நீங்கள் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.